ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முளை கட்டின ராகி இது எப்படி தயார் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ராகியை தயார் பண்ணிவிட்டு நம்ம இதை பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடரை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம முதல் உணவாக ராகியை குழந்தைக்கு அறிமுகம் செய்வோம். அப்போது அந்த ராகி எவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருந்தால் நம்ம முதல் உணவாக குழந்தைங்களுக்கு நம்ம டாக்டர்ஸ்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ராகியை நம்ம இந்த மாதிரி முளை கட்டும் போது அதில் இருக்கிற சத்துக்களோட விகிதம் அதிகரிக்கும். இந்த ராகியில் முக்கியமாக புரோட்டீன், கால்சியம், அப்புறம் நார் சத்துக்கள் இது எல்லாமே நிறைந்திருக்கு. முக்கியமாக குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த உணவு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக பண்ணுறனால ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பாலூட்டும் தாய்மார்கள் கூட இந்த ராகியை நீங்கள் தாராளமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு ராகி எடுத்துகிட்டு அதை ஒரு 4-5 முறையாவது நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா ராகியில் இந்த மாதிரி தூசுகள்லாம் இருக்கும். ஸோ தூசுகள்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தூசுகள் இல்லாமல் தெளிவாக ஆனதுக்கப்புறமா நல்ல தண்ணீர் ஊற்றி இது நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது 10லேருந்து 12 மணி நேரம் ஊறி இருக்கணும். இப்போது 12 மணி நேரம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது நல்லாவே ஊறிடுச்சு. இதை நல்லா சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த நீர் சுத்தமாக இருக்கக்கூடாது. இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போது ஒரு காட்டன் துணியில் இந்த ராகியை போட போகிறேன். நீங்கள் நல்ல ஒரு பெரிய காட்டன் துணியோ அல்லது துணிப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பையில் கூட இந்த ராகியை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த காட்டன் துணியை நம்ம நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். நான் ரொம்ப கம்மியான அளவு பண்ணுறனால ஒரு ரப்பர் பேண்டு தான் இதில் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் துணி பையனா ஈஸியாக கட்டி வச்சுக்கலாம். ரப்பர் பேண்டுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப கம்மியான அளவு பண்ணுறனால. இந்த கட்டி வச்ச ராகியை ஒரு வடிகட்டி மேலே, அதாவது வடிகட்டிக்கு கீழே ஒரு கிண்ணம் இருக்குது. இதிலேருந்து தண்ணி வடிஞ்சால் அந்த கிண்ணத்தில் வடிகிற மாதிரி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் பண்ணும்போது நம்மளோட சிங்க் இருக்குது இல்லையா, அங்கே கூட நீங்கள் எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுக்கலாம். இல்லை பெருசாக வடிகட்டி இருக்கும் இல்லையா, அதில் கூட வச்சு அடியில் நல்லா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நாளுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆனால் அப்பப்போ இதை தண்ணீர் லைட்டாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்காக நல்லா நனைச்சி எடுக்கக்கூடாது. சும்மா அப்படியே தெளித்து விட்ட மாதிரி தண்ணீர் இது எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. 2 நாளுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லாவே அழகாக முளை கட்டிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், அப்படியே குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. அடுத்து இந்த ராகியை சுத்தமாக ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இது நல்லா ஃபேன் அடியிலையோ இல்லை வெயிலையோ காய வைக்கணும். சுத்தமாக இதோட ஈரத்தன்மை எல்லாமே போனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நீங்கள் நிறைய அளவில் பண்ணும்போது இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல பவுடராக இருக்கும். சின்ன குழந்தைக்கு நீங்கள் கூழ் மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு இது பவுடராக ஆகாது. ரைஸ் மில்லில் கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு கூழ் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்சியில் அரைச்சது கூட பாருங்கள் எப்படி பவுடர் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் இது கூழ் செய்கிறதுக்கு சரியாக வராது. கூழ் செய்யும் போது அங்கங்கே அந்த சின்ன சின்ன அரைப்படாத தூள் எல்லாம் அப்போ தான் நல்லாவே தெரியும். இந்த ஒரு பவுடர் வச்சு நிறையா ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா கூழ் காய்ச்சலாம். அடுத்து கொஞ்சம் வளர வளர குழந்தைங்களோட இட்லி தோசை மாவில் இந்த பவுடரை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசையோ இல்லை இட்லியோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஏன்னா இது நான் அடிக்கடி சாப்பிடுவேன், பாப்பாவுக்கும் கொடுப்பேன். ரொம்பவே சுவையாக இருக்கும். கொழுக்கட்டை, புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி கூட செய்யும் போது கூட இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். கஞ்சி செய்கிறதா இருந்தால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பவுடரை எடுத்துகிட்டு 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்தவித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு கஞ்சி பதம் மாதிரி கிண்ட வேண்டியதான். இனிப்புக்காக பனங்கற்கண்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இந்த முளை கட்டின ராகி பவுடரை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.